வணக்கம். ருத்ராட்ச அணியறத பத்தி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ருத்ராட்ச 27 ஃபீட்ஸ்லயே அணியலாம், 56 ஃபீட்ஸ்லயே 54 ஃபீட்ஸ்லயே அணியலாம், 108 ஃபீட்ஸ்லயே அணியலாம். 5 முகங்கிறது தான் எல்லாருக்குமே உகந்தது. அஞ்சாமையை கொடுக்கும். அது எந்த ஒரு தோஷத்தையும் கொடுக்காது. சோ ருத்ராட்சம் எப்போதும் யாரு வேணாலும் அணியலாங்கிறது தான் இப்போ உள்ள கருத்து. அதுதான் சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க தீட்சை பெற்றுதான் ருத்ராட்ச போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி போடலாம். அதுதான் முழுசா அந்த ருத்ராட்சத்தோட பலன்களை அனுபவிக்க முடியும். ருத்ராட்ச அணிகிறவங்களை யம தர்மன் பாவத்துல இருந்து கொஞ்சம் நம்மளை கம்மி பண்ணுவாராமா. ஏன்னா ருத்ராட்ச அணிஞ்சா அவங்களுடைய கர்மாக்கள், அவங்களுடைய வேகங்கள்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் சிவதர்மன் கிட்ட சொல்லுவாராம். சிவன் கிட்ட சொல்லும் போது அதோடைய பலன்களை அவர் யூகிக்கும் போது நம்மளுடைய தண்டனைகள் குறையுமா. இதுவும் ஒரு காரணம் இருக்கு ருத்ராட்ச அணியறதுனால. இது போட்டா அசைவம் சாப்பிடலாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாமா, துக்க காரியத்துக்கு போலாமா, நிறைய டவுட்ஸ் இருக்கு. எப்போதுமே போடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.